இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் மால்பா. இதுவும் ஒரு ஸ்வீட் ஐட்டம். வாங்க இதோட செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வருவோம். ஆட்டா 100 கிராம், கோவா 50 கிராம், சோம்பு பவுடர் 1 சிட்டிகை, சுகர் சிரப் 500 ml, சமையல் எண்ணெய் தேவையான அளவு. நம்ம இன்க்ரீடியன்ஸில் பார்த்தா மாதிரி ஆட்டாவை எடுத்துக்கோங்க, இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இந்த கோவா நல்லா உதுத்து இதில் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம சோம்பு பவுடர் இதிலே போட்டுக்கணும். சோம்பு பவுடர், ஆட்டா, கோவா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி அந்த உங்களுக்கு பேட்டர் பதத்துக்கு கொண்டு வரணும். இது பாருங்கள், ஒரு திக்கான பேட்டராக லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேட்டர் கிடைக்கும். இந்த கோவா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த லம்ப்ஸ் வந்து போயிட்டு உங்களுக்கு இந்த ஒரு பேட்டர் மாதிரி வரும் உங்களுக்கு. பாருங்கள், இது ரெடி பண்ணியிருக்கு. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கோவா வந்து கரைஞ்சி இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இது இப்போது பேட்டர் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்டரை நம்ம ஆயிலில் வந்து சின்ன சின்ன பூரிகளாக சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம மால்புவா பேட்டர் ரெடியாக இருக்குது. ஆயிலும் மிதமான சூட்டில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் மேலேருந்து சின்ன சின்ன ரவுண்டாக சுட்டு எடுக்கணும். இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி எடுங்க. இது மாதிரி மேலேருந்து கொஞ்சம் தூக்கி ஊற்றுனீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக வரும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒன்று ஊற்றிக்கோங்க. மால்புவா பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே இது ஒரு சைடாக திருப்பி போடுங்க. இது மாதிரி ஒரு சின்ன சிமெண்ட்டாக வச்சுட்டு இது நல்லா கோல்டன் கலராக மாறி வர வரைக்கும் பொரிச்சிட்ருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த எண்ணெயில் இது மாதிரி நல்லா கோல்டன் கலராக பொரிச்சு எடுக்கணும். அதே மாதிரி கிறிஸ்பாக ஓரளவுக்கு ஆகும். கோல்டன் கலராக கிறிஸ்பாக ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது சுகர் சிரப்பில் எடுத்து போட்டு ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக கிறிஸ்பாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடணும். எக்ஸஸாக இருக்க ஆயிலெலாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் போட்டு ஊற வைக்கணும். பாருங்கள், இது நல்லா சுகர் சிரப்பில் ஊறி சைடில் கிறிஸ்பாகவும் சென்டரில் சாஃப்டாகவும் வரும். இது அப்படி இது மாதிரி நல்ல பிளேட்டில் சிரப் எக்ஸ்ட்ரா சுகர் சிரப்பெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வரும். நம்ம இதை அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இதில் நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவை அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது மாதிரி மேலே நல்லா தூவிக்கலாம். அதோட இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா ஆல்மண்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும்.